بل عجبوا أن جاءهم منذر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லவர் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அவரிடமே நம்முடைய உதவி தேடுதலையும் இறைஞ்சுதலையும் தேடுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மா தினங்கள் என்பது கூடி பிரிவது மட்டுமல்ல, நம் மத்தியிலே இருக்கின்ற நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே உலகத்தினுடைய நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்து ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எதன்பால் செல்ல வேண்டும், நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய செயல்பாடு என்ன என்பதை வரையறுத்துக் கொள்வதற்குத்தான் ஜும்மாக்கள் நம் மத்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவும் தன்னுடைய சுய கருத்துக்களை சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது அல்ல, முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் நடைமுறைகளை இணைத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அத்தனை யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வாரத்திலே ஒரு நாள் விதியாக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, யூதர்களாக இருந்தால் அது சனிக்கிழமை, நாமாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை. ஆக இந்த வெள்ளிக்கிழமை என்பது கதை கேட்கக்கூடிய ஒரு நாள் அல்ல, ஏதோ சில வார்த்தைகளை கேட்டுவிட்டோம், அந்த வார்த்தைகளை உட்கொண்டிருக்கிறோம், அது போதுமானது என்று நினைத்து செல்ல வேண்டிய நாட்கள் அல்ல. நாம் எதை செயல்படுத்தி இருக்கிறோம், எதை செயல்படுத்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டளையிட்டிருக்கிறார்கள், இதை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கு எந்த பத்திரிகை எடுத்தாலும் ஊடகத்தை எடுத்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்தும் இரண்டு செய்திகளை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒன்று ஐபிஎல் என்று சொல்லக்கூடிய சூதாட்டம், கிரிக்கெட் சூதாட்டம், அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு. இன்னொன்று ஒரு கைது, தொலைத்தொடர்பு துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற ஒரு நபர் தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பயன்படுத்தப்பட்டவர் கைது செய்யப்படவில்லை, அந்த முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்படவில்லை. எப்போது போல அப்பாவிகள் குர்பான் கொடுக்கப்படுவார்கள். அப்படி அவருடைய உதவியாளரும் இன்னும் இருவரும் கைது செய்யப்பட்ட செய்தி. இது அத்தனையும் தினம் வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதாவது ஒருவர் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒருவர் நிரந்தரமாக சிறைச்சாலை என்ற ரீதியிலே கொண்டு செல்லப்பட்ட வழக்குகள் ஒரு பக்கம். நாங்கள் அறிவியல் ரீதியாக கொள்ளையடித்திருக்கிறோம், லஞ்சம் செய்திருக்கிறோம், லஞ்சம் வாங்கியிருக்கிறோம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று லஞ்சத்துக்கு விட்டுட்டவர்கள் ஒரு பக்கம். இவர்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நேர்வழி செலுத்த வேண்டிய அத்தனை திறனும் ஆற்றலும் அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிறார், நம்மிடம் வழங்கியிருக்கிறார். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு நம்முடைய தொப்புள் கொடி சகோதரரிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஊழலை பற்றி மிக தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்கிறது என்று சொன்ன போது அவர் கேட்ட கேள்வி, அதை சொல்லி இருக்கிறதா? முகமது நபி அதை சொன்னாரா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அது சொல்லப்பட்டு விட்டதா
என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். ஏன் ஏன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்டது நமக்கே அறியாது தெரியாது இருக்கிறது, நாமும் தெரிந்து கொள்வதில்லை, பிறரையும் தெரிந்து கொள்ள வைப்பதும் இல்லை, கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு கடந்த 9ஆம் தேதியில் ஆரம்பித்து 21ஆம் தேதி வரையில் புத்தக கண்காட்சி. அறிவுள்ளவர்கள் புத்தகத்தை தேடி அலைகிறார்கள் என்பார்களே, லட்சக்கணக்கிலே அந்த மக்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இலவசமாக திருமுறை குர்ஆனை கொடுக்கிறோம் என்று சொன்னபோது, திருமுறை குர்ஆன் இப்போதுதான் தமிழிலே வந்திருக்கிறதா என்று கேட்ட சகோதர சகோதரிகளே எத்தனை பேர்? 2000க்கு மேற்பட்டவர்களும் கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டோம். ஆனால் எத்தனை கோடிகளுக்கு இன்னும் சேர்ப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது? எத்தனை கோடிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது? சொல்லி இருக்கிறோமா? கொடுத்திருக்கிறோமா? அவர்களை இதை நோக்கி அழைத்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. ஆனால் சொல்வது உங்கள் மீதும் என் மீதும் கடமை இல்லையா? நானும் நீங்களும் சொல்ல வேண்டாவா? அப்ப அந்த துறையிலே எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் அடித்து 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 சொல்கிறான். திருமறை குர்ஆனிலே பாருங்கள், 2வது அத்தியாயம் 188வது வசனம். 188வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். உங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் தவறான முறையில் உண்ணாதீர்கள். தடை. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதே, அடுத்தவனுடைய பொருளை நீ ஓ பொருள் ஆக்கிக்கிறாதே சொல்லப்படுது. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி அரசாங்கத்தை வச்சு நம்மளை கொள்ளடிக்கிறான். கேட்கறதுக்கு நாதி இல்லை. கேட்க வேண்டிய சமுதாயம் நாம் கேட்க தயாராக இல்லை. நாம் ரெடியா இல்லை. நமக்கு வேற வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அந்த வேலைகளை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. எப்படி இதிலெல்லாம் எங்களுடைய கவனத்தை செலுத்த முடியும்? யார் செலுத்துவதில்லை. தயக்கம் இருக்குது. ஆனா அடுத்தவன் இன்னொருத்தனுடைய சொத்தையே உண்ணக்கூடாதுன்னா கூடாது என்ற தடை இருக்கிறது என்றால் ஒட்டு மொத்தத்தையும் கொள்ளையடிக்கிறாயா? அவன் கொள்ளையடிச்சிருப்பது நம்ம சொத்து, அவன் சூதாடி இருப்பது நம்ம சொத்து. யோசனை செய்திருக்கோமா? நமக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறோம். உன்னுடைய வரிப்பணம், நாம் குடிக்கின்ற வரிப்பணம், நாம் குடிக்கின்ற ஒவ்வொன்றும் அதுதான் அரசாங்கம். அதுதான் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை நேர்மையில் நடத்த வேண்டியது நம் மீது கடமை இல்லையா? அல்லாஹ் இதை பற்றி கேட்க மாட்டானா? நல்லா சாப்பிட்டியா, நல்லா தொழுதியா, அதை மட்டும் தான் கேட்பானா? அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், தொடர்ந்து சொல்லுகிறான், தவறான முறையில் உண்ணாதீர்கள், தெரிந்து கொண்டே மக்களின் பொருட்களின் ஒரு பகுதியை, தெரிந்து கொண்டே மக்களின் பொருட்களில். நேரடியா வரல. எனவே இப்பதான் இந்த அமைச்சருக்காக, இந்த முதலமைச்சருக்காக இறங்கின மாதிரி இல்லையா? நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ் சொல்றான், மக்களின் பொருட்களின் ஒரு பகுதியை பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக, பாவமான முறையில் நீங்க சாப்பிடுறதுக்காக அதிகாரிகளை நோக்கத்துக்கு வளைக்காத அல்லாஹ் சொல்றாயா? இங்க யார் வளைக்கப்படுறா? டெலிகம்யூனிகேஷன்ல யார் வளைக்கப்படுறா? அதனுடைய அதிகாரிகள். விளையாட்டு துறையில யாரு வளைக்கப்படுறா? அதனுடைய அதிகாரிகள். அல்லாஹ் நேரடியா சொல்றா, பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக அதிகாரிகளிடம் பொருட்களை கொண்டு போய் செல்லாதீர்கள். அவனை லஞ்சம் கொடுத்து ஓ நோக்கத்துக்காக திருப்பாத. இந்த வசனத்தை சொன்ன போது அந்த சகோதரர் சொன்னார், இப்படிப்பட்ட வசனம் இடம்பெற்றிருக்கிறதா? எனக்கு காமித்த போது வியந்து பாராட்டினார். ஆனா அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர். அவர் வேற அர்த்தம் சொன்னார். பரவாயில்ல, முகமது நபி நல்லா சிந்திச்சிருக்காரு. எப்படியா? முகமது நபி நல்ல சிந்தனையாளரா? அவர்களை பொறுத்த மற்றும் முகமது நபி எழுதியிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. நவுதுபில்லா.
அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்களை நாம் கொண்டு செல்ல மறுப்பது அத்தனை பேருக்கு வெவ்வேறு கோணங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்திலே 29வது வசனம், நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கிடையே உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள், திருப்தியுடன் நடக்கும் வியாபாரத்தை தவிர. நீங்க தவறான முறையில் உண்ணாதீங்க. ஆனா வியாபாரம் சில பேர் சொல்லுவான், அந்த வியாபாரத்தில் அவ்வளவு கொள்ளடிக்கிற, இந்த வியாபாரத்தில் இவ்வளவு கொள்ளடிக்கிற, இது பண்றா அது பண்றா, அப்படி இல்லை, அதையும் சேர்த்து சொல்றான். வியாபாரம் திருப்தியுடன் நியாயமா இருக்கு, நியாயமான லாபம் தான் வச்சிருக்கோம், கொள்ள லாபம் வைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரத்தை தவிர அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், உங்களையே நீங்கள் கொண்டு விடாங்க. கொலைங்க, அநியாயம் என்பது, அநியாயம் செய்வது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, அபகரிப்பதற்காக லஞ்சம் கொடுப்பது, அநியாயம் செய்து கொண்டிருப்பவனோடு உடன்படிக்கை செய்து கொள்வது, இது அத்தனையும் நம்மை நாமே கொலை செய்து கொள்வது. நம்மை நாமே கொலை செய்து கொள்வது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறையிலே எடுத்து வைக்கிறார், நீங்கள் கொல்லாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறார். அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட போய் நீங்க அநியாயம் செஞ்சிடாதீங்கயா, மக்களுடைய பணத்தை எடுத்து தின்றாதீங்க, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பற்றாத, நண்பனுடைய இத அமானத்தை துரோகம் பண்ணிடாத, வியாபாரத்துல தீரியா நடந்துக்க, வியாபாரத்துல உன்னுடைய பார்ட்னரா இருக்கக்கூடியவனையே கொஞ்ச நாள்ல நான் தானா வியாபாரம் பண்றேன், அவனுக்கு என்னடா பங்கு இருக்குன்னு சொல்லி மோசடி செஞ்சிடாத, நீனும் நானும் பிரிந்து விடலாம், முதல்ல இணைந்திருந்த வியாபாரத்தை பிரித்து கொள்ளாத. இது அத்தனையும் அதுல, இது அத்தனையும் அதுல இருக்கு. கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே அவன் சைலண்ட் பார்ட்னரா இருப்பான். அவனுக்கு இந்த பார்ட்னர் உன் கையில ரூபாய் கொடுத்துட்டா, நீ நம்பிக்கையானவன்டா, என் நண்பன்டா, நீ எல்லாம் செய்டா அப்படின்னு கொடுத்திருப்பான். 2 வருஷத்துல வியாபாரம் அபோகமானதுக்கு அப்புறம் அவனுக்கு லாபம் கொடுக்கிறதுக்கு மனசு வராது. நீ எதையாவது வாங்கி கொண்டு விலகி விடுகிறாயா, கேட்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் இங்க வைக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்படி சிந்திக்கிறோமா, இப்படி பார்த்திருக்கோமா, அல்லாஹ் இப்படி சொல்றானே அப்படி நினைத்திருக்கிறோமா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். Bismillahirrahmanirrahim. Qaf wal Qur'anil Majid. Bal ajibu an ja'ahum munzirun minhum faqala al-kafirun. இல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் 9வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லுகிறான், நேரடியாக யாரா பஞ்சாயத்து பண்ணுவான்னு அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி சொல்லுகிறான். நம்பிக்கை கொண்டவரே, மத குருமார்களிலும் யாரு
தப்பு செஞ்சா நம்ம கண்டுக்கிற மாட்டோமோ அவனை கொண்டு அல்லாஹ் தஆலா வைக்கிறான். நம்பிக்கை கொண்டோரே மதகுருமாரிலும் ஃபாதர்ஸ் பாதிரிமார்களிலும் அதிகமான மத குருன்னு ஒண்ணே நம்ம எல்லாம் முஸ்லிம் கிடையாது மத்தவங்க தான் நம்ம கிடையாது அப்படிலாம் இல்ல. மத குரு எல்லாரும் அஞ்சமாரா இருந்தாலும் சரிதான், எல்லாரையும் சேர்த்தா ஒட்டுமொத்தமா தான் பார்க்கணும். நாங்கள் மார்க்கத்துக்குரியவர் என்று சொன்னாலும் நீனு சத்தியத்தை சொல்லக்கூடியவன் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு நான் என்னத்த வேண்டாம்னு சொல்லுவேன், யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா அவங்களையும் சேர்த்துட்டான். அவங்களையும் இதுல கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்த்து சொல்றான், அவர்களை என்ன சொல்றான் அல்லாஹ், மக்களுடைய செல்வங்களை தவறான முறையில் உண்ணுகின்றனர். உண்ண போறாங்கன்னு சொல்ற, உண்ணுவாங்கன்னு சொல்லல, உண்ணுகின்றனர் செய்றாங்க. அல்லாஹ் அடிச்சு சொல்லுகிறான், செய்யறான், ஒவ்வொருத்தரும் செய்யறான் சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், அல்லாஹ்வின் வழியை விட்டு மக்களை தடுக்கின்றனர். யாரெல்லாம் உண்மையை எடுத்து சொல்றாரோ, நேர்மையை எடுத்து சொல்றாரோ, மக்களை போராட வாருங்கள், உண்மைக்காக போராட வாருங்கள், நேர்மைக்காக வாங்க, சத்தியத்துக்காக வாங்க, இவர்களை எதிர்த்து நிற்போம்னு சொன்னா நமக்குள்ள பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் இல்லை. வாங்க, இதில் விவாதம், அதில் விவாதம், இதில் இல்லாத இதில் விவாதம் என்று நாம் நம்மை நாமே எங்கிட்டோ கொண்டு போயிட்டு இருக்கிறோம், எங்கிட்டோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு எதிராக போராட வேண்டுமோ அப்படி போராட வேண்டிய சமுதாயம் போராட தவறி வழிகெடுக்கப்படுகிறோம். பயமா இருக்கியா? பயமா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களை தடுக்கின்றனர். அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. நீ சேர்த்து வச்சுக்கோ, எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோ. சேர்த்து வச்சா அது எங்க கொண்டு போகுது? யாராவது, நான் திருப்பி திருப்பி இதை பல இடங்கள்ல சொல்றேன், யாராவது மூத்தா போனா கொண்டு வந்து தந்துருவானா? அட அத்தா வச்சுட்டு போன தங்கம், வாப்பா வச்சுட்டு போன தங்கம், என் ஃபாதர் வச்சுட்டு போன தங்கம், இந்த தங்கத்தை எல்லாத்தையும் பாவம் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி அடக்கிடுவானா? என்ன செத்து போறவன் பெரிய மனுஷனா இருந்தா அவனுக்கு ஒரு ஸ்கூலோ காலேஜோ இருந்தா அந்த காலேஜில் கொண்டு போய் அடக்கலாம். அப்படி அடக்கிறவன் கூட இவ்வளவு சொத்து சேர்த்தாங்களே, இந்த சொத்தையும் சேர்த்து அடக்குவான்? அடங்கலாம் இருக்கிறாங்க. அடக்கிறது என்ன செய்யணும்? அதோட சேர்த்து சொத்தையும் பணத்தையும் பொருளையும் சேர்த்து அடக்கு. ஒரு மன்னர் மூத்தா போறாரு, ஃபஹதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு மன்னர் மூத்தா போயிட்டார். நேற்று ஒருத்தர் மூத்தாயிட்டார். சவுதி அரேபியாவினுடைய மன்னர் அப்துல்லா மௌத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத். அதே மாதிரி மன்னர், அவருக்கு முன்னாடி மன்னர் ஃபஹது மூத்தானார். எல்லா உலக நாட்டினுடைய அதிபர்கள் அத்தனை பேர் வந்து நிக்கிறான், அவருக்கு வந்து இறுதி சடங்கு செய்யணுங்களா? சடங்கு இல்லடா, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைனாண்டு மையத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. பொது மையவாடிக்கு 11 மையத்தை அந்த அண்டைக்கு 11 மையத்தோட மையத்தா இந்த மன்னனுடைய மையத்தை அடக்கம் செய்யப்படுகிறது. இஸ்லாம் அப்படித்தானையா சொல்லி கொடுத்திருக்குது. இவ்வளவு இழந்து எதுக்குப்பா? எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த உலகத்தில் கொண்டு செல்லவா? அட, ஒரு டெலிகம்யூனிகேஷனையே உனக்கு சாதகமாக, உன் வீட்டுக்கு சாதகமாக அரசாங்க சொத்தை பயன்படுத்துற. அட, ஒரு நாட்டினுடைய முதல்வர் நீதான் எல்லாம். நீ மக்களுடைய வரிப்பணத்தை வேறு பக்கம் செலவு பண்ணா யார நம்புவான் இந்த மக்கள்? ஆனால் அவர்களுக்கு எதிராக யார் எழுந்து நிற்க வேண்டும்? நாம். மற்றவங்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லல. நம்பிக்கை கொண்டோரே மூமின்களே, நம்மை பார்த்து சொல்கிறார். ஆனா நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம். அப்படியே அது என்ன வேணா நடக்கும். அதை நம்ம பழமொழி சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் மறுபடி சொல்லுகிறார், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள் 2:195. உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணு, இல்லைன்னா உன் கையை கொண்டு உனக்கே நாசம். நீ சம்பாதிச்ச சொத்து உனக்கு எதிராக வரும். நீ சேர்த்து வச்சிருந்த பணம், நகை, செல்வம் எல்லாம் உனக்கு எதிராக வரும். நீனே உனக்கு எதிராக நாச நீனே உருவாக்கிக்கிற. இப்படி வந்து நின்று விடுமே. யோசனை செய்து பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான்,
அது 2வது அத்தியாயத்தில் 204வது வசனம். உம்மை கவரும் வகையில் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசுபவனும் மனிதர்களில் இருக்கிறார். நம்மளை கவர்ற வகையில நபியை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் நமக்கு தானே அது. கவர்ற வகையில அழகாக பேசக்கூடியவன் மனிதர்கள் இருக்கிறார். அற்புதமா பேசுவான், தப்பைய நியாயமா பேசுவான், தப்பைய நியாயப்படுத்தி பேசுவான். நம்ம என்னன்னு தெரியாது, நம்ம தான் அவர் சொன்னால் சரி, இவர் சொன்னால் சரி, இவர் இன்னும் சரியா சொல்லுவார் என்றுதான் முத்திரை குத்தி வச்சிருக்கமே அவங்களுக்கு சேர்த்து சொல்றான். அல்லாஹ் மனிதர்கள் இருக்கிறான், தன் உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாஹுவே சாட்சியாக்குகிறான். அவன் கவர்ற மகளை மட்டும் பேசல, தான் உள்ளத்துல உள்ள விஷயத்துக்கு யார சாட்சி ஆக்குறான்? தன்னுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ்வை இழுத்துட்டா மனுஷனா அல்லாஹ் புட்டிச்சிட மாட்டான், இழுத்துட மாட்டான், தாங்குவேன். பாதுகாக்க அல்லாஹ்வே சாட்சி ஆக்குகிறான். இவன் கடுமையான வாத திறமை உள்ளவன். நெத்தியில் அடிக்கிற மாதிரி இல்ல, வாத திறமை உள்ளவன், கடுமையான வாத திறமை, சாதாரண வாத திறமை இல்ல, கடுமையான வாத திறமை. 2:206 சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்திலே ஆழ்த்துகிறது. அவனுக்கு நரகமே போதுமானது, அது மிக கெட்ட இடமாக. எப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா, ஒவ்வொரு தலைவனையும் தலைவிகளையும் எல்லாரையும் நம்பி நாசமா போறோம்னா அந்த வார்த்தை ஜாலம், அந்த வார்த்தை ஜாலங்களை வாத திறமைகளை வைத்துக் கொண்டுதான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவன் ஆணவம் மிக்கவன் சொல்றான், அநியாயமானவன் சொல்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் 2:206 207 அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி தம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் மனிதர்கள் உள்ளார். அல்லாஹ் தான்டா எல்லாம். என் ரப் இருக்கிறான். எனக்கு நான் பணக்காரன் இல்ல, நான் பெரிய கோடீஸ்வரன் இல்ல, என்கிட்ட கார் இல்ல, என்கிட்ட பங்களா இல்ல, எதுவும் இல்ல. ஆனா அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்வேன், அல்லாஹ்வுக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹ்வுக்காக நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான். அர்ப்பணிப்பவர்கள் மனிதர்கள் உள்ளனர். அல்லாஹ் அடியார்கள் மீது இரக்கமுடையவன், அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுடையவன் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறான். அதிலே தொடர்ந்து சொல்கிறான் 208 நம்பிக்கை கொண்டோரே இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். இஸ்லாத்துல நம்ம இப்ப எப்படி நுழைஞ்சிருக்கோம்னா, தொழுகையில நுழைஞ்சிட்டோம், நோம்புல நுழைஞ்சிருக்கிறோம், வசதி உள்ளவன் ஜக்காத்துல நுழைஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவன் ஹஜ்ஜில நுழைஞ்சிட்டோம். ஆனா ஈமான்ல நுழைஞ்சிட்டோமா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, சாதாரண எதிரி இல்லை, பகிரங்கமான. ஏன்? இந்த உலகத்தை உங்களுக்கு ஆசையாக காட்டி விடுவார், அற்புதமாக காட்டி விடுவார். இருப்பதை விட பரப்பதற்கு ஆசைப்பட்டுருவோம். இருக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக அவன்கிட்ட அது இருக்கு, இவன்கிட்ட இது இருக்கு, அப்படி பறக்க ஆரம்பிச்சிருவோமே. அல்லாஹ் அதுக்கு தான் சொல்றான், அல்லாஹ் மீது அல்லாஹ் அந்த அடியார்கள் மீது இரக்கமுடையவன். அதுல 208 சொல்றான், நம்பிக்கை கொண்டோரை இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் பகிரங்கமான எதிரிலே முத்திரை குத்தக்கூடிய சைத்தானை முத்திரை குத்தக்கூடிய அல்லாஹ் 209 சொல்கிறான், தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்தபின் நீங்கள் தடம் புரண்டால் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்ம மத்தியில வந்ததுக்கு அப்புறமும் அதை பத்தி சிந்திக்க மாட்டோம், செயல்பட மாட்டோம்னா, அதை பத்தி யோசிக்க மாட்டோம்னா அல்லாஹ் மிகைத்தவன். அல்லாஹ் அதுக்கு மேல நமக்கு வேலை இல்லை, சொல்றதுதான் நம்ம வேலை. அதே மாதிரி 214 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா? ஈஸியா சொர்க்கம் போடலான்னு பாக்குறீங்களா? தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், ஹஜ் செய்தா போதும், ஜகாத் கொடுத்தா போதும், போயிடலாம் அப்படி நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுகிறான், எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களுக்கு வறுமையும்
துன்புறுத்தும் துன்பமும் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று அலக்களிக்கப்பட்டது. நமக்கு முன் சென்றோர் அலக்களிக்கப்பட்டனர். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அலக்களிக்கப்பட்டனர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். இறை தூதரும் அவர்களுடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரும் கூறும் அளவுக்கு அலக்களிக்கப்பட்டனர். கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வினுடைய உதவி மிக அருகிலே உள்ளது. நாமும் இன்றைக்கு அலக்களிக்கப்படுறோம். அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, இவர்கள் நம்மளை ஏதாவது செய்து விடுவார்களோ, இவர்கள் மிகைத்து விடுவார்களோ, இஸ்லாமியர்களாக நாம் வாழ முடியாதோ, முஸ்லிம்களாக வாழ முடியாதோ, அப்படியெல்லாம் அச்சம் நமக்கும் வருகிறது, நமக்கும் உள்ளத்திலே ஏற்படுகிறது. ஏற்படக்கூடிய நம்மத்திலும் அந்த சலனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதைவிட மோசமாக வேதனை செய்யப்பட்டார்கள், இதைவிட மோசமாக துன்புறுத்தப்பட்டார்கள், வறுமையில் வீழ்த்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அலக்களிக்கப்பட்டார்கள். ஆனா அந்த நிலைமையில அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அருகில் உள்ள இப்பவும் அதே அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்கிறார், அருகில் இருக்கிறார். எப்ப நம்ம அருகில வரும்? முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகின்ற போது, முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலையும் சார்ந்திருக்கின்ற போது, அவன் தான் எல்லாம் என்று வீழ்ந்து கிடக்கின்ற போது கண்டிப்பாக அவனுடைய உதவி அருகில் இருக்கிறார். யாருக்கு அச்சப்பட தேவையில்லை. அச்சப்படக்கூடாதுங்கிறதுக்கே அல்லாஹ் உதாரணத்தை பக்கத்திலே வச்சிருக்கான். இந்த நம்மள பக்கத்தில் உள்ள ஒரு துளிப்புண்டு நாடு, அந்த நாட்டில் நான் தான் எல்லாம், நான் தான் சர்வ அதிகாரம், என்னை விட்டால் ஆள் கிடையாது என்று இன உணர்வை தூண்டி ஆட்சி செய்த ஒருவன் வீழ்த்தப்படுகிறான். இங்க உள்ள ஆட்சியாளர்களுக்கு ஒரு சேர்ந்து ஒரு பாடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உணர்வுகளை தூண்டிவிட்டு ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கிறாயா? நான் தான் 3வது முறை என்று நினைத்தவன் வீழ்த்தப்படுகிறான். அப்ப அல்லாஹ் அருகில் இருக்கிறான், நம்மளோட இருக்கிறான். நீங்க யோசனை பண்ணலாம் தேவையில்லை, நீங்க பெருசா கங்கணம் கட்டிட்டுலாம் போக தேவையில்லை. அநீதிகளை ஏற்று நில்லுங்க, அக்கிரமங்களை ஏற்று நில்லுங்க. நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வந்தாலும் ஏற்று நில்லுங்க, யாருக்கு ஏற்படுத்தினாலும் ஏற்று நில்லுங்க, யாருக்கு செய்யப்பட்டாலும் ஏற்று நில்லுங்க. அல்லாஹ்வின் உதவி அருகிலே உள்ளது. அடுத்து சொல்றான் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறார், மன இச்சையை பின்பற்றுவர்களை முழுமையாக, மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் முழுமையாக நீங்கள் பாதை மாற வேண்டும் என்று எண்ணுகிறார். சில பேர் சொல்றாங்க இல்லையா, அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி உள்ள போய் இஸ்லாத்தை சொல்லிவிடுவோம், அப்படியே போ அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி சரி கண்டுக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி இல்லை, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. மன இச்சையை பின்பற்றக்கூடியவன் முழுசா நீங்க பாதை மாறணும்னு நினைக்கிறான். முழுசாக பாதை மாற வேண்டும், தாய் மதத்துக்கு திரும்புங்கிறான். தாய் மதம் எதுனா இஸ்லாம். இஸ்லாம் தாய் மதம். இஸ்லாத்தை தவிர தாய் மதம் ஒண்ணு இருக்கா? இதனை எல்லாம் முதல் மனிதனே ஆதம் தானே, முதல் மனிதனே நமக்கு நபி தானே, இறை தூதர் தானே. அவன் முழுசா வேற பக்கம் திரும்ப விரும்புறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டு திரும்ப மாட்டாங்க, அல்லாஹ்வை சார்ந்திருப்பாங்க. அதனால அல்லாஹ்வின் பக்கம் இருந்து விடுங்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொண்டால் உங்கள் தவறுகளை அழித்து விடுவோம். தவறான பாதையிலிருந்து நம்ம விலகிக்கிட்டோம்னா, பாவங்களிலிருந்து விலகிக்கிட்டோம்னா அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுவோம். அல்லாஹ் மன்னித்து விடுவோம். உங்கள் மதிப்பு மிக்க இடத்திலே நுழைய செய்வோம். 4:32 சிலரை மட்டும் சிலரை விட அல்லாஹ் மேம்படுத்தி உள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அளவு அநீதி இழைக்க மாட்டான். அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான், தனது மகத்தான கூலியை வழங்குவான் என்று சொல்கிறான். அப்படி மகத்தான கூலியை நோக்கி நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகின்ற வழியிலே எதிர்த்து நின்று போராடக்கூடிய மக்களாக, எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்.
والقمر